நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் ஆணி 11/26/2023 திங்கட்கிழமையில் உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம், அதனுடைய சிறப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, திருமஞ்சனம் அப்படின்னா அபிஷேகம், தெய்வத்திற்கு அபிஷேகம் நடைபெறுவதை திருமஞ்சனம் அப்படிம்பாங்க. அது ஏன் ஆணி மாசத்துல இந்த அபிஷேக பிரியருக்கு பிரதோஷத்தப்ப அபிஷேகம் பண்றாங்க, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவாதிரையில பண்றாங்க. அது இல்லாம அவரவர்களுக்கு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி தினமும் அபிஷேக பிரியருக்கு அபிஷேகம் நடைபெறும். அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நமக்கு 365 நாட்கள் என்பது தேவலோகத்திற்கு ஒரு நாள். இதுல ஆகம விதிப்படி 6 கால பூஜை செய்யணும். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அந்த அபிஷேகம் சிறப்பு. இதுல 6 மாதங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. 6 வேளை, வைகரை, காலை, உச்சி, மாலை, இரவு, அர்த்தஜாமம் அப்படின்னு இந்த 6களுடைய ஒரு நாளைக்கு நம்ம எப்படி 6 வேளை அப்படின்னு நம்ம குறிக்கிறோமோ, அது இங்க 365 நாள்ல ஒரு குறிப்பிட்ட மாதத்துல வருது. இதுல 3 திதி தொடர்புடையதாக அபிஷேகம் நடக்கிறது, 3 நட்சத்திரத்தை தொடர்புடையதாக அபிஷேகம் நடக்கிறது. இதுல என்னன்னா, வைகரை பொழுது விடியற் காலை அப்படிங்கிறோம் இல்லையா, அது மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரம். அது சில திரவியம் பௌர்ணமியும் இணைஞ்சு வரும். குடுப்பனை இருந்தா பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விடியற் காலை வேளையில் சிதம்பரத்தில் ஆடல் அரசனாக இருக்கக்கூடியவர் ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரானா திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பெயர், வடமொழியில ஆருத்ரான்னு பேரு. அப்ப அந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரத்தில் விடியற்காலை வைகரை பொழுதில் நடனம் புரிகிறார். இது ஒண்ணு. அடுத்தது மாசி மாதம் காலை பொழுது சதுர்தசி, வளர்பிறை சதுர்தசி திதியில கொண்டாடப்படுகிறது. அடுத்தது உச்சிகால பூஜை சித்திரை மாதம். ஏன்னா நிறைய வெயில் இருக்கும் பாருங்க. திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரத்துல நடைபெறுகிறது. மாலை ஆணி மாசம் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அந்தி வேளை அபிஷேகம் நடைபெறுகிறது. சரிங்களா? அடுத்தது இரவு ஆவணி மாசம் சூரிய பகவான் தன் வீட்டுல சிம்ம ராசியில உட்காரும் பொழுது வளர்பிறை சதுர்தசி திதியில் நடைபெறுகிறது இரவு பூஜை. அர்த்தஜாம பூஜை புரட்டாசி மாதம், அதுவும் வளர்பிறை சதுர்தசி திதியில் நடக்கிறது. அப்ப வளர்பிறை சதுர்தசி திதியில 3 நட்சத்திரம், திருவாதிரை, திருவோணம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரத்திலையும் சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியருக்கு ஒரு வருடத்துல நடக்குது. மார்கழி, மாசி, சித்திரை, ஆணி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் நடைபெறக்கூடிய இந்த அபிஷேகம் சிறப்பு. சரி, இந்த சிவபெருமான் 108 நடனம் புரிந்திருக்கிறார். தனித்து ஆடியது ஒரு 48, அம்மையுடன் சேர்ந்து ஆடியது 60. அப்ப இந்த நடராஜர் சிலையோட இந்த ஆடல் அரசனுடைய சிலையினுடைய கூத்த பெருமானுடைய சிலையில் என்ன தத்துவம் இருக்கிறது, என்னத்தை சொல்லிட்டு போஞ்சிருக்காரு சிவபெருமான்? 5 தொழிலை வல்லான் நிலையில் நமச்சிவாயா என்று சொல்லுக்கு உரிய விளக்கமாக இங்க சிவபெருமான் சொல்லி சென்றதாக 18 சித்தர்கள் அவர்கள் சொல்லி சென்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிவபெருமான் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உருவத்துல பாத்தீங்கன்னா வலது கைகள்ல உடுக்கை ஒளி இருக்கும். அது ஆக்கல் தொழிலை விளக்குகிறதாம். 2வது வலது கையில் பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்துகின்ற தோற்றத்துல இருக்கும். அபயமுத்திரையோடு அவர் இருக்கக்கூடியவராக இருந்து நமக்கு அருள்பாலிப்பார். அது என்ன அப்படின்னா காத்தல் தொழிலை இங்கு குறிக்கிறதா சிவபெருமான் நமக்கு சொல்கிறாராம். தூக்கிய வலது கையில் அபயஹஸ்த முத்திரையை காட்டும் பொழுது
மேல் இடக்கையில் உள்ள சுடர் நெருப்பு அழித்தலை குறிக்கிறதா. கீழ் இடக்கையில் முயல்கனை மிதித்து வலது காலை மறைத்தலை குறிக்கிறதா. அப்ப கீழ் இடக்கால் மட்டும் மறைத்தலை குறிக்கிறது. ஏன்னா முயலகனை மிதித்து வலது கால் கொடியவனவற்றை எல்லாம் ஒடுக்குதல் என்ற தத்துவத்தை இங்கு சிவபெருமான் நமக்கு உணர்த்துகிறார். நமச்சிவாயா அப்படின்னு நம்ம 5 எழுத்து மந்திரத்தினுடைய வடிவமைப்பு இருந்தாலும் அதுல சித்தர்கள் சொல்லிட்டு போனது நமச்சிவாயச்சு அப்படின்னு ஒரு இச்சு சேர்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நா என்றால் ஆக்கல், வலது மேல்கை. மா என்றால் காத்தல், வலது கீழ்கை. சி என்றால் அழித்தல், மேல் இடது கை. வா என்றால் மறைத்தல், கீழ் இடது கை. யா என்றால் அருளுதல், தூக்கிய இடது கால். இச்சு அப்படின்னு இந்த முயல்கனை ஊன்றி நிற்கக்கூடியது, அந்த ஊன்றிய வலது கால் ஒடுக்குதலை குறிக்குதாம். அப்ப சிவபெருமான் பாத்தீங்க அப்படின்னா 5 தொழிலையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆடல் அரசன் ஆக்கல், காத்தல், அழித்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் அப்படிங்கிற இந்த ஒடுக்குதல் அல்லது மறைதல் அப்படின்னு இந்த 5 தொழிலையும் சிவபெருமான் 5 தொழில் வல்லான் சிலை என்றும் 5 தொழில் வல்லான் நிலை என்றும் இந்த ஆடல் அரசன் இந்த நடராஜர் சிலையினுடைய தத்துவத்தை சொல்றாங்க. இதுல சிறப்பு என்னன்னா இடது காலை தூக்கி திருவடி அருளுதல் என்ற தத்துவத்தை விளக்குகிறது. இடது காலை தூக்கிய திருவடி அப்படின்னு சொல்லலாம், அல்லது குஞ்சித பாதம் என்று சொல்றாங்க. வலது கால் அனைத்தையும் ஒடுக்கி மறைகின்ற ஆடிய பாதம் எனப்படுமா. சிறப்பாக முயலுகனை அரக்கனுடைய ஆட்டங்களை எல்லாம் அடக்கிய பாதம், ஒடுக்கிய பாதம் என்பதனால் அதற்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய அச்சங்கள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒடுக்கி நம்மளை காத்தருள்வார் என்று சொல்லாமல் சொல்கின்றது இந்த சிவபெருமானுடைய தத்துவம், நடராஜருடைய தத்துவம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு 108 ஆடல் இருந்தாலும் கூட இந்த ஒரு திருநாளில் அவருக்கு சிறப்பாக ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருமஞ்சனம், இந்த அபிஷேகமானது அந்த எப்பயும் நம்ம சிவனுக்கு பண்ணிக்கிட்டு இருப்போம். நடராஜருக்கு பண்ணக்கூடிய இந்த அபிஷேகமானது ஆடல் வல்லன் கூத்த பெருமானுக்கு, தாண்டவ மூர்த்திக்கு இந்த 6 மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த நடராஜருக்கு மிக சிறப்பாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி கொண்டாடணும், ஏன் கொண்டாடணும்? ஆனி திருமஞ்சனம் அன்று காலையில் எழுந்து நித்திய கடனையெல்லாம் முடித்துவிட்டு உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசம் இருங்க. அது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு இருக்கிறதுங்க. சரிங்களா? அன்று முழுவதும் ஓம் நமச்சிவாயா என்று கூறிக்கொண்டு இருக்கலாம். திங்கட்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் வருகிறது. சோமவாரத்தில் வரக்கூடிய சிறப்பு மிக சிறப்பு இந்த ஆனி திருமஞ்சனம். தெய்வங்களை எல்லாம் நீராட்டி குளிர்விக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த திருமஞ்சனத்தினுடைய சிறப்பு. அக்னி நட்சத்திரம் வைகாசியில முடிஞ்சு ஆனியில கோடை வெப்பம் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப கிளைமேட் வெப்ப தாக்குதல் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா அதிகமாக சர்வேல நம்ம எடுக்கும் பொழுது அதிகமா எது இருக்கோ அதுதான் எடுக்க முடியும். ஆனியில் கோடையின் வெப்பம் மிகுந்து காணப்படும். இந்த வெப்ப அலையின் தாக்கத்தில் இருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆனி திருமஞ்சன விழா நடைபெறுகிறது. நமக்கு என்ன இதுல கடவுளுக்கு செய்யும் பொழுது அந்த குளிர்ச்சியாக பால், தயிர், இளநீர் இவற்றையெல்லாம் அபிஷேகம் செய்து அவற்றுக்கெல்லாம் கலந்து அந்த வரும் இல்லையா தீர்த்த நீர் இவற்றையெல்லாம் அபிஷேகம் முடிச்சுட்டு கடைசியில கலச நீரை கொண்டு நடராஜர் பெருமானுக்கு ஒரு சந்தன அபிஷேகம் பண்ணுவாங்க. தங்கமெல்லாம் போட்டு அந்த அபிஷேகம் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது சொர்ணாபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த நீரை ஒரு பாத்திரத்துல புடிச்சு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிப்பாங்க. தலையில படும் பொழுது சந்தனம் கலந்து அந்த சொர்ணத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தீர்த்தமானது நம் தலையில் உச்சி தலையில படும் பொழுது குளிர்ச்சி உண்டாகும். அதற்காக செய்யப்படக்கூடியது. சரிங்களா?
அப்ப அந்த தெய்வத்துக்காக அந்த அபிஷேகம் நடக்கும் பொழுது மக்களுக்கும் அதுல ஒரு பயன் இருக்கணும்னு நம் முன்னோர்கள் அவற்றை எல்லாம் நிர்ணயிச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அபிஷேக பிரியருக்கு முக்கியமா பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம், இளநீர், தேன் இவற்றை கொண்டு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா 16 வகை அபிஷேகங்கள் நடக்கும். அப்படி இந்த ஆணி திருமஞ்சனம் இந்த குளிர்ந்த பொருள்களால் நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை அந்த நீரை நாம் தலையில தெளிச்சுக்கணும். அது தெளிக்கிறதுக்கு கோயிலுக்கு போகணும். அதனால் அன்று மாலையில் நடக்கக்கூடிய அந்த ஆணி திருமஞ்சன விழால சென்று நாம் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக கலந்து கொண்டு அந்த அபிஷேகத்தை எல்லாம் தலையில் பெற்றுக்கொண்டு விநாயக பெருமானுக்கு, அம்பாளுக்கு, நந்தியன் பெருமாளுக்கு, சிவனுக்கு, முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா நம்ம தீபத்தின் மூலியமாக தீப ஒளியின் வடிவமாக சிவபெருமான் இருப்பதாக ஐதீகம். அதனாலதான் வேதாரண்ய கோயில்ல பாத்தீங்கன்னா விளக்கழகு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அவ்வளவு அழகா வரிசையா விளக்க இது பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த உள்ளார கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னமும் சில கோயில்கள்ல எண்ணெய் தீபத்தை தவிர வேற எந்த, அதாவது எண்ணெயில் அங்க ஏற்றி இருக்கக்கூடியதை தவிர வேற எதுவும் மின்சாரத்தினால் விளக்கு இருக்காது. நம்ம கருவறைக்குள்ள எப்படி இருட்டா இருந்தோமோ அது மாதிரிதான் கருவறைக்குள் அங்க பெருமாளும் இருப்பாங்க. அப்ப இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இருளும் விலகி நமக்கு ஒரு ஒளியை தருகிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக நாம் எல்லோரும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும். சில கோயில்கள்ல சிதம்பரத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா தேர் வீதி உலா வரும். ஆயிரங்கால் மண்டபத்துல நடு இரவுல அங்க ராஜசபையில அரசம்பலம் என்கின்ற அந்த பெயர்ல அந்த இடத்துல நடராஜர் சிவகாமி அம்மை உட்கார்ந்து இருப்பாங்க. மறுநாள் தான் திருமஞ்சனம் நடக்கும். இது நாளே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். மறுநாள் திருமஞ்சனம் நடக்கும். அங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதனால சிதம்பரத்துக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் போய் அந்த திருமஞ்சனத்துல கலந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடியாதவர்கள் பக்கத்துல எந்த சிவன் கோயில்ல திருமஞ்சனம் நடக்கிறதோ அங்க சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அன்று மாலை அப்படிங்கிறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஆணி திருமஞ்சனம் அன்று நடராஜ பெருமாளை தரிசித்தால் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. தம்பதிக்குள் இருந்த சண்டை சச்சரவு நீங்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமையும் என்பது ஐதீகம். ஏன்னா நம் மன தூய்மை அடைந்து நம் மனதுக்குள் இருக்கிற அத்தனை அழுக்கும் அகங்காரம் எல்லாம் விலகி ஒரு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்ம எல்லோருடையும் நன்றாக இருப்போம். அதனாலதான் ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நம் வாழ்க்கையோட தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அன்று மாலையில் சென்று சிவபெருமானுக்கு அந்த ஆடல் அரசனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக விழாவில் கலந்து கொண்டு நீங்க அவருடைய ஆசியையும் அருளையும் பெற்று எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.